அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நமது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது மதிப்பிற்குரிய தனசேகரன் அவர்கள் எங்களுடைய எம்சிசி குரூப்பில் இருப்பவர், அதாவது கிறிஸ்டியன் காலேஜ் குரூப்பில். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னவென்றால் அவர் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தவர் இல்லை. ஆனால் நமது முத்து சந்திரசேகரன் அவரெல்லாம் கிறிஸ்டியன் காலேஜில் எங்கள் குரூப்பு. சந்திரசேகரனும் தனசேகரன் அவர்களும் ஒன்றாக பிஎஸ்சி காலேஜில் எம்பிஏ பண்ணாங்க. ஸோ அந்த குரூப்பில் நாங்கள் சேர்ந்து அப்படியே எம்சிசி குரூப்பில் அவர் இணைந்து விட்டார். இப்போ அவர் தனசேகரன் அவர் எல்லாரையுமே கூப்பிடுற பேர் வந்து கடவுளே என்று தான் அழைப்பார். அதனால் அவருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வச்ச பேர் கடவுள் தான். ஸோ அவரை தனசேகரன் சொன்னால் எங்கள் குரூப்பில் யாருக்கும் தெரியாது, கடவுள்னு கூப்பிட்டா தான் தெரியும். அவர் எல்லாரையுமே கடவுள், சுந்தர் கடவுளே, சிந்தாமணி கடவுளேன்னு தான் அழைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். நாங்கள் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், திங்கட்கிழமை அதே டயத்தில் நம்ம 7:30 to 8:30 இந்தியா டயத்தில் நாங்கள் எங்கள் எம்சிசி குரூப் ஒரு 10-12 பேர் வந்து மீட் பண்ணி பேசுவோம். அதில் நம்ம சிந்தாமணி சார், பொன்னியின் செல்வனை டிரான்ஸ்லேட் பண்ணவர் இங்கிலீஷில், அவர் தான். அவர் வந்து கந்தர் அலங்காரத்தை பற்றி ஒரு 20 நிமிஷம் பேசுவார். அதுக்கு அடுத்த வாரம் இவர் வந்து சித்தர் பாடல்களை பற்றியோ சித்தர்களுடைய வாழ்க்கை பற்றியோ நமது தனசேகரன் அவர்கள் பேசுவார்கள். ஸோ கிட்டத்தட்ட இது தொடர்ந்து ஒரு சில வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றது. நம்ம நேற்றுக்கு தான் நமது நண்பர் கிருவானந்தன் சொன்னார், இன்னைக்கு பேசுவதற்காக ஒரு முக்கியமான ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அவரால் வர இயலவில்லை. அதனால் இன்றைக்கு நம்ம உங்கள் குரூப்பில் யாராவது ஒருத்தரை பேச சொல்ல முடியுமா, குறிப்பாக தனசேகர் அவர்கள் சித்தர்களை பற்றி பேசுவார் அப்படின்னு கேட்டோடனே நான் அவர் கேட்டேன், உடனே ஒத்துக்கிட்டாரு. அப்போ நாங்கள் எல்லாரும் கோயம்புத்தூரில் இருந்தோம். இந்த ஒரு சின்ன அறிமுகத்துடன் இவர் வந்து டிஐஐசின்னு சொல்லி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் எம்டியாக இருந்தவர். அதுக்கு பிறகு நிறைய எம்பிஏ முடிச்சுட்டு நிறைய கன்சல்டண்ட்டாக இருந்தவர். நமது நண்பர் முத்து சந்திரசேகரனுடைய வெரி க்ளோஸ் நண்பர், எங்களுடைய குரூப்பில் இருக்கிறவர். அவர் சித்தர்களை பற்றி பேசுவதற்கு அவரை விட ஒரு தகுதியான நபர் நம்ம எங்கள் குரூப்பில் கிடைக்காது. அதனால் அவரை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தனசேகரன் அவர்கள். அறிமுக உரைக்கு மிக்க நன்றி கடவுளே. நான் வந்து முதல்ல ஒரு சின்ன எச்சரிக்கை உரையாக எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து சித்தர் இலக்கியத்துல ஆர்வம் இருக்கிறது, படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவனாகத்தான் இந்த இடத்துல இருக்கிறேன். நம்ம குவிகம் குரூப் வந்து தமிழ் அறிஞர்கள் நிறைந்த ஒரு குழுவிலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை பெரும் பேராக எண்ணுகிறேன். நான் சொல்லுகின்ற குறிப்புகள், தகவல்களில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை பொறுத்து ஒரு குழந்தையின் பிழையாக ஏற்று உற்சாகப்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சித்தர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே ஒரு உற்சாகம் மனதில் பிறக்கும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சித்தர்களுடைய வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்வதும், அவர்கள் பாடி சென்ற பாடல்களில் உள்ள பொருள்களை புரிந்து அதை நம் வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்துவதும் மிகவும் தேவை என்று நான் நம்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் ஒரு சித்தர் மறுமலர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகும். சித்தர்கள் என்ற உடனே 18 எண் தான் ஞாபகத்திற்கு வரும். 18 சித்தர்கள் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். திருமூலரில் இருந்து, அகத்தியரில் இருந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 18 பேரை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா 18 அடக்கம் அல்ல. சித்தர்கள் நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மரபு சொல்லாக 18 சித்தர்கள் என்று நாம் அழைப்பது வழக்கம். இந்த சித்தர்களுடைய என்றால் யார் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. சித்தர்கள் வந்து தங்களுக்காக வாழ்பவர்கள் அல்ல, ஆனால் மனிதகுல மேம்பாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தன்னைத்தானே அறிந்தவர்கள் சித்தர்கள். நம்ம வந்து கடவுளை விடவும் ஒருபடி மேலாக சித்தர்களை பற்றி சொல்லுவோம். ஏன் என்று சொன்னால் கடவுளை நாம் நேரடியாக பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. ஆனால் சித்தர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக நம்முடைய உலாவுகிறார்கள். இன்றும் கூட நம்மிடையே தமிழ்நாட்டிலே குறிப்பாக பல சித்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சித்தர்கள் என்ற பெயரிலே சில போலிகளும் அங்குமிங்கும் நடமாடுகிறார்கள். அதை கண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. ஆனால் உண்மையான சித்தர்கள் நிறைய இருக்கிறார்கள். என்னுடைய அனுபவத்திலேயே நான் 3 மகா சித்தர்களை நேரில் தரிசிக்கிற பாக்கியம் பெற்றேன். ஒன்று, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோவிலுக்கு அருகே உள்ள லட்சுமிபுரம் என்னும் ஊரில் மௌனகுரு சுவாமிகள் என்று ஒருத்தர் இருந்தார்.
அவர் 1992 ஜீவசமாதி ஆனார். அவர் எங்கிருந்து வந்தார் என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஆனா வடநாட்டிலிருந்து வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் பேசவே மாட்டார், மௌனம். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவரை இருமுறை தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்தது. அதன் பின்னர் நான் கோவைக்கு பணி நிமித்தமாக மாறுதலாகி சென்ற போது அங்கே புறவிபாளையம் ஜமீனில் இருக்கக்கூடிய கோடி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய மகாசித்தரை பார்த்து ஆசீர்வாதம் பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. 1992 மே மாதத்திலிருந்து 1994 அக்டோபர் 11 அவர் ஜீவசமாதி அடைந்தார். அது வரைக்கும் ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் அவரை நான் 92 மே 2.5 ஆண்டுகள் நேரில் மாதம் ஒரு முறையாவது சென்று தரிசிக்கிற பேர் பெற்றேன். அவரை நான் மானசீக குருவாகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அது மிகையாது. அவரை சந்தித்த பின்னர், அவரின் தரிசனம் கிடைத்த பின்னர், அவரோட ஆசி பெற்ற பின்னர் என்னுடைய வாழ்க்கையில் சில மாறுதல். வாழ்க்கை என்று நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய மன ஓட்டத்தில், என்னுடைய எதையும் பார்க்கக்கூடிய பார்வையில் தெளிந்த மாற்றம் கிடைத்தது நான் உணர்ந்தேன். ஆகையாலே அவரை நான் எனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்னாலும் சித்தர்கள் மீது ஈடுபாடு இருந்தாலும் கூட அவரை தரிசித்த பின்னர் இன்னும் அந்த ஈடுபாடு கூடுதலாகி நான் எதிர்பாராத சித்தர் ஜீவசமாதிகளுக்கெல்லாம் அவ்வப்போது செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. மூன்றாவதாக திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய நம்ம விசிறி சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற யோகி ராம் சரத்குமார் அவர்களையும் நேரில் பார்க்கிற தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. இதை நான் பெருமைக்காக, என்னுடைய தற்பெருமைக்காக சொல்லவில்லை. பட் நம்ம ஒரு மன ஒருமைப்பாட்டோடு நினைக்கின்ற பொழுது அவர்கள் நம்மளை ஆட்கொள்கிறார்கள், நம்மளை அவர்களை இழுத்து செல்கிறார்கள். நம்ம சீரடி சாய்பாபா வரலாற்றிலே சொல்லுவார்கள், அவர் என்னுடைய பக்தனை எங்கிருந்தாலும் குருவியின் காலில் கயிறை கட்டி நூலை கட்டி இழுப்பது போல நான் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுவார். அதை போல நம்மையும் அவர்கள் ஆக்கியை கொண்டு இழுத்துக் கொள்கிறார்கள். அப்படி இழுத்துக் கொள்ளப்பட்டால் உண்மையிலேயே நாம் புண்ணியவான்களாக இருக்கிறோம். இது ஒரு சின்ன முன்னுரை. சித்தர்கள் பித்தர்களை போல் இருப்பார்கள். சித்தர்கள் பித்தர்களை போல இருப்பார்கள். ஆனால் பித்தர்கள் எல்லோரும் சித்தர்கள் அல்ல. ஆகையினால அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? என்னை பொறுத்த மட்டும் கண்களிலே தெரிகின்ற தீட்சண்யம். ஒரு பைத்தியக்காரனையும் ஒரு சித்தரையும் பக்கத்துல வச்சா பைத்தியக்காரனிடத்திலே அந்த கண்களில் தீட்சையம் தெரியாது, இருக்காது. ஆனால் இவர்களுடைய கண்களில் தீட்சண்யம், தேஜஸ் நம்மளை ஆட்கொள்ளும், நம்மளை கவ்வி இழுத்து கொள்ளும். அப்படிப்பட்ட சித்தர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஏன், தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன் என்றால், இன்றைய காலகட்டத்தில் சமுதாயம் செல்லுகின்ற நிலை சரியாக இருக்கிறதா என்கிற கேள்வி, அடிப்படை கேள்வி அவ்வப்போது எழுந்து கொண்டே இருக்கிறது. நிறைய விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப புரட்சியால் வாழ்க்கை முறை வெகுவாக மாறி இருக்கிறது. நிறைய நல் வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனால் நம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கை மேம்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் என்னை பொறுத்த மட்டிலே இல்லை என்றுதான் சொல்லுவேன். வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சொன்னால் யாராவது நான் வாழ்க்கையில மேம்பட்டு இருக்கிறேன் என்று சொல்வார்களே, ஆனால் அவர்களுடைய மனநிலைதான். மனநிலையில ஒரு சமநிலை, ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது இல்லை என்றால் எத்துணை செல்வங்கள் இருந்தாலும், எத்துணை பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு ஆழ்பணம் படைபலம் பணபலம் எல்லாம் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில மேம்பட்டு இருப்பதாக சொல்ல முடியாது. ஆக இந்த மனித குல வாழ்க்கை மேம்பாட்டிற்காக மட்டுமின்றி எல்லா உயிரினங்களின் மேம்பாட்டிற்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் சித்தர்கள். அதாவது சிந்தனை தெளிவோடு தெளிந்தவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்று சொல்கிறோம். அந்த வகையிலே தொல்காப்பியர் அறிவன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. அதாவது இறை நிலையை முழுமையாக பூரணமாக அறிந்து கொண்டவன் அறிவன். அப்படிப்பட்ட அறிவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்று சொல்லுகின்றோம். நான் ஏற்கனவே சொன்னபடி சித்தர்கள் என்பது 18 எண்ணிக்கையில் அடங்கியது அல்ல. அகத்தியர், போகர், புலிப்பாணி, தேரையர், இப்படி 18 சித்தர்கள் நமக்கு அதிகமாக பரிச்சயமானவர்கள், படித்து தெரிந்து கொண்டவர்கள். ஆனால் அவர்களை யாரையும் நம்ம நேர பார்த்ததில்லை.
நம்ம இமயமலையில இப்ப நம்ம ரஜினிகாந்தோட குருவாக இருக்கக்கூடிய பாபா இமயமலை சென்று அவர் தமிழ்நாட்டிலே பரங்கிப்பேட்டையிலே பிறந்தவர். கடலூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டையில் பிறந்து இமயமலை தவம் செய்து திரும்ப பொதிகை மலையிலே அகத்தியரை நேரில் அவர் தரிசித்து அவரின் சீடனாக இருந்து திரும்ப இமயமலைக்கு சென்றதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அவர் ஜீவசமாதி ஆன பின்பும் அவர்களுக்கு அந்த பிசிக்கல் ஃபார்ம் இல்லையே ஒழிய அவர்களுடைய அந்த ஆன்மா மிக வேகமாக மிகவும் தீர்க்கமாக செயல்பட்டு வருகிறது என்பது தெரிகிறது. இன்றுமே சாதாரண பக்தர்கள் கூட சிலர் இப்போ நான் சதுரகிரிக்கு போயிருக்கும்போது அகத்தியரை பார்த்தேன் என்று சொல்லுவதெல்லாம் உண்டு. இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சாவா கலையை வரமாக பெற்றவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களுடைய சிறப்பு மனிதகுல மேம்பாட்டிற்காக உரிய வகைகளை சொல்லி செல்ல வேண்டும். அப்போ அதுக்கு அவர்கள் பாடி சென்ற பாடல்கள் மக்களோடு மக்களாக கலந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் பாடி சென்ற பாடல்கள் பல உண்டு. அந்த மாதிரி பண்ணது எல்லாமே இப்போ நமக்கு சித்தர் இலக்கியமாக நம் கையில் கிடைத்திருக்கிறது. நிறைய பாடல்கள் நமக்கு கிடைக்கவும் இல்லை, அதையும் நம்ம சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் பாடிய பாடல்கள்ல ஒரு பகுதி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய பாடல்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் பேசுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னபடி சித்தர்கள் என்பவர்கள் மனிதகுல மேம்பாட்டிற்காக உழைப்பவர்கள், என்னாலும் உழைப்பவர்கள், தன்னை பற்றிய சிந்தனையே இல்லாதவர்கள், ஆனால் முழு தெளிவு சிந்தனையில் தெளிவு பெற்றவர்கள். அந்த உடம்புக்கு உள்ள நம்ம ஒரு காலத்துல திருமூலரே முதல்ல உடம்பு இழுக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா பின்னர் தான் தெரிந்து கொண்டது இந்த உடம்பில் வைத்துக் கொண்டுதான் நாம் இறை நிலையை அடைய முடியும் என்பதை புரிந்த பின்னர் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாடுகிறார். ஆகையினால இப்ப சில சித்தர்கள்லாம் சொல்லி உடம்போட இது நவகுழி சாக்கடைலாம் கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை நிலை, அதுவும் நம்ம மனித சமுதாயத்திற்கு இன்றைய நிலைக்கு குறிப்பாக தேவை என்ன என்றால், சித்தர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் உடல் நலம். இந்த உடல் நன்றாக இருந்தால்தான் நம்ம இறைநிலையை பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னால சாதாரண உலகியல் வாழ்க்கையிலேயே கூட உடல் நலமாக இருந்தால்தான் நாம் நினைத்ததை அடைய முடியும், எண்ணியதை சாதிக்க முடியும். எல்லாம் இருக்கு, ஆனா சாப்பிட முடியாது. கேட்டா டயபெட்டிக்ஸ். அப்புறமேலு சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கோவம் வரும், காரண காரியம் இல்லாமல் கோவம் வரும். என்னன்னு கேட்டா பிளட் ப்ரெஷர். அப்புறமேலு இப்ப ரீசெண்டாவே நிறைய கேள்விப்படுறோம், சிறு வயதிலேயே இறக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன கார்டியாக் அரெஸ்ட் அல்லது இதய நோய், இதய அடைப்பு, இப்படி பல்வேறு நோய்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால்தான் நம்ம கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எவ்வளவு அவஸ்தைப்பட்டோங்கிறதெல்லாம் தெரியும். ஆக இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது உடல் நலம் முக்கியம். ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரையாரிட்டி. அதுக்கு இந்த சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களையும் குறிப்புகளையும் நமது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது உடம்பு அப்படின்னு பேசும்பொழுது உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தவர்க்கு சீவன் சிவமாகும், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. இந்த பாடல் அர்த்தத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த உடம்ப நம்ம பண்ணாதான் உள்ள இருக்கிற இறைவனை நாம் உணர முடியும். இப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ், அதுதான் ட்ரூத். ஆனா நம்ம சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா, இப்படி பல உருவங்களை நாம் உருவாக்கி வைத்திருப்பது முதல் படிநிலையிலே இறைவனை தேடுபவர்களுக்காக ஒரு உருவத்தை கொடுத்தால்தான் மனதில் பதித்து கொண்டு அவர்கள் மேலே முன்னேற முடியும் என்பதற்காக. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய நிலையில் அந்த முதல் படியிலேயே நாம் தேங்கி நின்று விடுகிறோம். அதை விடுத்து கடவுள் உள்கடந்து செல், உள்ளே பார். இதைத்தான் சிவவாக்கியர்னு சொல்றாரு. அங்கங்க ஏன் ஓடுறீங்க, ஓடி ஓடி அப்படின்னு சொல்லி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி, அந்த பாடல் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல், அருமையான பாடல். ஆக உடம்புல இருக்கிற நம்ம இறைவனை தரிசிப்பதற்கு இந்த உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். அதுக்கு சித்தர்கள் பல பரிகாரங்களை பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. வாசியோகத்தால செய்யலாம், மந்திர முறைகளால செய்யலாம், சாதனைகள் செய்யலாம். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு, என்னை போன்ற எளியவர்களுக்கும் அவர்கள் வழி சொல்லியிருக்கிறார்கள். பக்தி இலக்கியத்தின் உச்சமும் நம்மளை முக்திக்கு அழைத்து செல்லும். ஆக இறைவனை தரிசிப்பது என்பது சித்தர்களோட நோக்கம்.
சாவா கலையில் திறமை பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். பட் இப்ப நம்ம என்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு நோக்கம் என்ன என்றால், சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது வேற ஒண்ணுமே இல்லை. திருமூலர்ல இருந்து சிவவாக்கியர்ல இருந்து இடைக்காட்டார் வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். உனக்கு சில அடிப்படை பண்புகள் இருக்க வேண்டும் சொல்றாங்க. என்ன பண்பு இருக்கணும்? முதல்ல அன்புடைமை. நம்ம திருக்குறள்ல நிறைய படிச்சிருக்கிறோம் அன்புடைமை. அந்த அன்பே சிவம். அதைத்தான் நம்ம திருமூலர் சொல்றாரு. அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமந்திர பாடல். இந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இப்ப நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில அன்பு இருந்தால் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையானாலும் சரி, அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையானாலும் சரி, உலகத்திலே உலகம் மொத்தமைக்கும் ஆனாலும் சரி, அடிப்படை அன்பு தேவை. அந்த அன்பு இப்போ உதாரணமா நம்ம உக்ரைன் போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் 4-5 மாதங்களாக நம்ம ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடந்து கொண்டிருந்தது. இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுகிறார்கள். ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது? அதாவது யாருக்கு நியாயம் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் அடிப்படையில் அன்பு இருக்குமே ஆனால் எந்த ஒரு பிரச்சனையையும் பேசி தீர்த்து கொள்ள முடியும். இன்னொன்னு, இறை தத்துவம் என்று பேசுகின்ற பொழுது இறைவன் ஒருவனே. திருமூலர் சொல்றது அதுதானே சொல்றாரு. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். முடிஞ்சது எல்லாமே. இதுல இல்ல என் சாமி பெருசு உன் சாமி பெருசுன்னு சொல்லி உலகம் பூரா சண்டைகள் நடப்பதும், அதுல பல உயிர்கள் பலியிடப்படுவதும் இதெல்லாம் தேவையா? அப்ப அன்பே சிவம், அன்பே கடவுள் அப்படிங்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை நம்ம தெரிந்து கொண்டு, தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாமல இல்லை. ஆனால் அதை உள்வாங்கி கொண்டு உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். அது முதல்ல நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கும். வீட்டிலிருந்து என்று சொல்வதை விட தன்னுள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நான் சொன்னேன். தனி மனிதன் தன்னை நேசிக்க வேண்டும். தன்னை நேசித்தால்தான் அவன் தன் உடல் நடத்தில் கவனம் செலுத்த முடியும். தன்னை நேசித்து தன் உடலை நன்றாக வைத்துக் கொண்டிருந்தால் தான் தன் மனைவி மக்களையும் சரியாக பராமரிக்க முடியும். எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அப்பதான் கிடைக்கும். அந்த ஒரு நிலையை நாம் கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. நான் சொல்வது பொதுவானது, எக்ஸப்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் பொதுவாக இன்று சகிப்புத்தன்மை குறைந்து விட்டது. ஒருவரை ஒருவர் நேசித்து பாசம் காட்டி கருணை காட்டி அன்பு செலுத்துவது என்பதும் இல்லை என்று ஆகிவிட்டது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சச்சரவுகள், வாக்குவாதங்கள், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு முட்டி மோதிக்கொள்வது, அதை பார்த்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள், இளம் தலைமுறையினர், அவர்களுக்கும் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு மன அழுத்தத்தையும் அவர்கள் அடைந்து அதன் மூலமாக குடும்பத்திலேயே ஒரு அமைதியற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஆகையினால அது நாமளாக உருவாக்கி கொள்ளுகின்ற பிரச்சனை என்று நான் நினைக்கின்றேன். இது எப்ப இத தீர்க்கவில்லை, இது குறையவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக சமுதாயம் முன்னேற முடியாது. எந்த சமூகமாக இருந்தாலும் சமுதாய உயர்வே நாட்டின் உயர்வு. இந்தியா உயர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில அந்த குடும்பத்துல அமைதி இருக்க வேண்டும், அங்கே அன்பு நிலவ வேண்டும். இப்ப நம்ம ஒரு பயணத்துல போறோம், ஒரு ட்ரெயின்ல போகும்போது கூட சீட்ல உட்காரும்போது ஒரு ஆள் கால் மேல பட்டுருது, அல்லது அவர் சீட்ல உட்காந்துருக்காரு, இவர் போன உடனே ஏன் சீட் அது எந்திரிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நல்ல பண்பாக கருத முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஏன்னா பார்க்கும் பொழுதே நம்ம ஒருத்தர் நட்பு கொள்ள வேண்டும், யாரா இருந்தாலும் சரி. ஏனென்று சொன்னால் நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம், நீ வேறு நான் வேறு அல்ல, உன்னில் இருப்பவன் தான் எண்ணில் இருக்கிறான், எண்ணில் இருப்பவன் தான் இருக்கிறான். ஒரு நாய் என்கிற பிராணியிடத்தில் இருக்கக்கூடிய உயிர் ஜீவன் தான் என் உள்ளும் இருக்கிறது. ஆக ஜீவனுள்ளே சிவம் இருக்கிறது எல்லா இடத்துலையும். அதுதான் நம்ம எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் தான் இறைவன். அந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்ம
பூமியில மட்டும் இல்லை, பிரபஞ்சம் வந்து அண்ட சடாசரங்களை கொண்டது. அந்த பல்வேறு அண்டங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் பரவி இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். இன்னைக்கு நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய, இன்றைய மருத்துவ உலகில் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய புதிய படைப்புகளை எல்லாம் அன்றே கண்டு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் நம்மளுடைய அறிவர்கள் என்று சொல்லப்படுகிற சித்தர்கள். திருமூலராக இருந்தாலும் சரி, மற்ற சித்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பல கலைகளை கொண்டிருந்தவர். குறிப்பாக வான சாஸ்திரத்திலே அபரிமிதமான ஆற்றல் கொண்டவர். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை அண்டங்கள் இருக்கு அல்லது எத்தனை சூரியன், 12 சூரிய மண்டலம் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய உடலை பரிசோதனை கூடமாக வைத்து கொண்டு தன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி தியானத்தின் மூலமாக, சாதனைகள் மூலமாக அவர்கள் பல உண்மைகளை கண்டு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிய உண்மைகளைத்தான் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமும் மருத்துவ உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதற்கு ஒரு நல்ல சான்று, அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர், தமிழ் பேராசிரியராக இருந்தவர் மீபா சோமு என்பவர். அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலே ஒரு 6 தொகுப்புகள் கொண்ட சித்தர்கள் ஆராய்ச்சி நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வந்து இந்த சித்தர்கள் பாடல்களையும் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை வந்து விஞ்ஞான பூர்வமாக சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறார். அதுல சில ஆராய்ச்சி கட்டுரைகளை நான் படித்தேன். அவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், ரஷ்யாவிலும் குறிப்பாக வேறு சில மேலை நாடுகளிலும் இந்த ஆராய்ச்சி, சித்தர்கள் சொன்னதை பற்றிய ஆராய்ச்சி வந்து திறம்பட நடத்தி இருக்கிறார்கள். அப்படி வரும் பொழுது அதுல ஒரு கான்செப்ட் வந்து ஒளி உடல் என்று நமது சித்தர்கள் சொன்ன ஈத்தர் பாடியை பற்றி கண்டிருக்கிறார். அந்த ஈத்தர் பாடியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் நம்முடைய மருத்துவ உலகிலே பல சாதனைகளை புரிய முடியும். அதாவது வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த மருத்துவ துறையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் ஈத்தர் பாடியை. ஏன்னா நோய் தொற்று வருவதற்கு முன்னாலே நம்முடைய அந்த ஒளி உடலை சூழும். அதை கண்டுபிடித்து விட்டால் அதற்கு நம்ம மருந்து கொடுத்தாச்சுன்னு சொன்னா நம்மளுடைய இந்த பரு உடலை அந்த நோய் தாக்காது என்று ஆராய்ச்சி மூலமாக நிரூபித்திருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த வானியல் மற்றும் அறிவியல் ஞானத்தை சித்தர்கள் பெற்றது எப்படி என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஆனால் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், உன்னுடைய சிந்தை தெளிந்தால், உன்னுடைய மனம் ஒருமைப்பாட்டுடன் செயல்பட்டால். ஏன்னா சமுதாய உயர்வு பற்றி பேசுகிற பொழுது நாம் வந்து அறம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் அறம் சார்ந்து உண்மையிலேயே நாம் செயல்படுகிறோமா என்பது பெரிய கேள்விக்குறி. சோ அந்த அறம் சார்ந்த செயல்களுக்கும் இலக்கண இலக்கியங்களை நமது சித்தர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். அதுல முதல் கடமையாக அவர்கள் குறிப்பிடுவது ஒருவரின் பசி பிணியை நீக்கிறது. அதுக்காகத்தான் நம்ம தமிழ்நாடு அரசு கூட அன்னதானம், கோயில்கள்ல எல்லா இடத்துலயும் அன்னதானம் வைக்கிறாங்க. அப்கோர்ஸ் அதை நான் குறையா சொல்லல, அன்னதானம் வேண்டியதுதான். ஆனா அந்த அன்னதானம் உண்மையிலேயே வேண்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கிறதா? அது போய் சாப்பிட்றதுல முக்கால்வாசி பேர் வந்து நம்மள மாதிரி இப்ப என்ன சொல்றது, பசி இல்லாம போய் அந்த நேரத்துக்கு சாப்பிட்றவங்க. இப்ப மத்தியான வேலையில கோயிலுக்கு போறோம், அன்னதான வேலையாச்சு, சரி நம்ம கோயிலுக்கு போய் சாப்பிடுவோம். உண்மையிலேயே பசித்து இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பல்வேறு இடங்களிலே அவஸ்தைப்பட்டு கொண்டு ஒரு நேர உணவு கூட கிடைக்காமல் இருக்கின்றார். ஆக இந்த அன்னதானம் பண்ணுவதும் கூட, பசிப்பினை நீக்குவதும் கூட அறம் சார்ந்து இருக்க வேண்டும். அப்படின்னா வேண்டியவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும். அந்த வேண்டியவர்களிடத்துலையும் பாகுபாடு இல்லாம கொடுக்கணும். அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் அறம் செய்கிறார்களோ, யார் தான தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தனியாக தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று திருமூலர் சொல்லுவார். அறம் சார்ந்த தானம் தர்மம் செய்வது. சோ அறம் சார்ந்த தான தர்மம் என்ன? நம்ம வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ, இப்ப உதாரணமா படிக்க முடியாம ஒரு பிள்ளை கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம வந்து உதவி செய்யறோம், அதன் மூலமாக அவன் மேன்மை அடைகிறான் அப்படி என்று சொன்னால் அதுதான் அறம் சார்ந்த ஒரு தானம், கல்வி தானம். இதே போல அன்னதானம் தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லாம வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நாங்க அன்னதானம் போடுறோம் இன்னொரு தடவை வாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல இந்த ஐயப்பன் கோயில் பூஜையெல்லாம் பண்ணும்போது அன்னதானம் போடுறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதை குறைய சொல்லலை. பட் என் மனதில் பட்டது, நம்ம சித்தர்கள் சொல்லுவது தேவையானவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இதைத்தான் வந்து தாழ்ந்தாரை காப்பாற்றுவதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி ஐயா வைகுண்டர்னு சொல்லுவாங்க. ஐயா வைகுண்டர் ஒரு மாபெரும் சித்தர். அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல சாமி தொப்பி என்னும் இடத்துல அவரோட ஜீவ சமாதி இருக்கு.
தாழ்ந்தாரை காப்பதே வந்து இந்த பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி தேவையானவர்களுக்கு செய்வதே அறம் சார்ந்த தானமாகவும் தர்மமாகவும் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அப்படிப்பட்ட தான தர்மம் சமுதாயம் முழுவதும் பரவி இருக்குமேனால் அந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயமாக நிற்கும். இதைத்தான் வந்து சித்தர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் வலியுறுத்தி செல்கிறார். அதே மாதிரி பேராசைப்படக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம சிவபாக்கிய சித்தரோட வரலாற்று வந்து ஒரு குறிப்பை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச பாப்புலர் ஸ்டோரி தான் அது. இருந்தாலும் நான் இந்த இடத்துல அது சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவர் வந்து காசியில அவரோட குருநாதர்கிட்ட தீட்சை பெற்று வர்றாரு. குருநாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா அவரோட குருநாதர் வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக காட்சியளித்தார். அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போய் நம்ம என்ன கத்துக்கிட்ட போறோம்னு நினைக்காம இவர் அவர் குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு சத்குருவா ஏற்று அவர்கிட்ட தீட்சை பெற்று வருகிறார். வர்ற போது நீ வந்து சில காலம் நீ வந்து இல்லற வாழ்க்கையில இருந்து அதுக்கப்புறம் சமுதாய பணி பண்ணணும். ஆகையினால நீ வந்து உனக்கு தகுந்த இல்லாளை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் சொல்றாரு. அப்போ எனக்கு தகுந்த பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கும் போது குருநாதர் வந்து அவருக்கு பேய் சுரக்காயும் கொஞ்சம் மணலையும் அள்ளி கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் எந்த பெண் உனக்கு வந்து இந்த மணலை சோறாக்கி பேய் சுரக்காய்னா கசக்குமா, வாயிலே வைக்க முடியாது, அப்படிப்பட்ட சுரக்காய்க்கு வந்து கறி பண்ணி கொடுக்குறாளோ அவள் தான் உன் மனைவின்னு சொல்லி அவர் வர்றாரு. நிறைய பெண்கள் இவரை பார்த்து மயங்குறாங்க. ஆனா இவர் கொடுக்குற இந்த கண்டிஷனுக்கு யாராலையும் ஒத்துக்க முடியல. அவங்க சரி ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அவர் வந்து காட்டுல அங்க இங்கெல்லாம் போய் கடைசியில் ஒரு காட்டு பகுதியில் தான் வந்து ஒரு குறவர் இன பெண்ணை பார்க்கிறார். அவங்க வந்து அந்த அம்மா வந்து சரி இவர் ஒரு பெரிய ஞானியாக தெரிகிறான்னு சொல்லி உங்களுக்கு நான் சேவை புரிகிறேன்னு பண்ணும்போது அவர் இதை சொல்லி கொடுக்குறாரு. அதை அந்த அம்மா வந்து சோறை சோறாகவும் சாரி மணலை சோறாகவும் பேய் சுரக்காயை காயாகவும் சமைத்து கொடுத்து இவர் அதை சாப்பிடுகிறார். ஆகையினால நீதான் என் மனைவின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் பேசி கைப்பிடிக்கிறார். அப்ப அவங்க வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து எங்க குலத்தொழிலான மூங்கில் வெட்டுதல் தொழில் செய்து எங்களுடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நாங்க எங்க பெண்ணை கட்டி தருவோம்னு சொல்றாங்க. அவர் அதுக்கு உடன்பட்டு அங்கேயே இருக்கிறாரு. அந்த தொழிலை கட்டுக்கிறாரு. மூங்கில் பெட்டிகள் கூடைகள் செஞ்சு பழகிட்டாரு. அப்படி ஒரு முறை மூங்கில் காட்டுக்குள்ள போய் வெட்ட போகும்போது அவர் ஒரு மூங்கில வெட்டும்போது தங்க துகள்கள் அப்படி விழுது. தங்க துகள்கள் விழுந்த உடனே ஐயோ ஆட்கொல்லி ஆட்கொல்லின்னு சொல்லி இவர் மிரண்டு ஓடுறாரு. அதாவது தங்க துகள்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதாவது தங்க காசு கிடைக்கிற அல்டா அள்ளி கொண்டு வீட்டுல வந்து பதுக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு தானே நினைக்கிறது மனித இயல்பு. ஆனால் இவர் அதை ஆட்கொள்ளி என்று சொல்லி ஓடுகிறார். 4 பேர் வழியில வர்ற இளைஞர்கள் என்னன்னு கேட்குறாங்க. இவர் சொன்ன உடனே அவங்க போய் பார்த்து ஆக தங்கம் இருக்குடா, இதை போய் இவர் வேண்டான்ட்டு ஓடுறாரு, சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்கன்னு சொல்லி 4 பேரும் 4 மூட்டையா கட்டுறாங்க. கட்டிட்டு இதை இருட்டிடுச்சு, இன்னைக்கு காலையில தான் நம்ம நடந்து போக முடியும், அதனால இரவு இங்கேயே காலத்தை கழிக்கும்னு சொல்லும்போது 2 பேரும் போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல சாப்பாடு வாங்கிட்டு வர போறாங்க. இவங்க 2 பேரும் இந்த இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த சாப்பாடு வாங்க போன 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நம்ம 4 மூட்டையே நீ 2 நான் 2 எடுத்துக்கிடுவோம், இந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொண்டு போய் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வர்றாங்க. இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் வரும்போது நம்ம இந்த கிணத்துல தண்ணி பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கிணத்துல தள்ளி கொண்டுருவோம். அப்ப நமக்கு ஆளுக்கு 2 மூட்டை கிடைக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆக கடைசியில இவன் சாப்பாட்டுல விஷம் கொடுத்தான். அவங்க 2 பேரும் தண்ணி எடுக்க போகும்போது முதல்ல அவங்க 2 பேரும் தள்ளி விட்டு அந்த கிணத்துக்குள்ள வந்து இறந்து விடுகிறார்கள். இவங்களுக்கு வந்து ஒரு விஷம் கலக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு இவர்கள் இறந்து விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில நம்ம வந்து 4 பேருமே செத்து போயிடும். அடுத்த நாள் காலையில நம்ம சிவபாக்கியர் வந்து பாக்குறாரு, என்னடா இப்படி இருக்கு, செத்து போயிட்டாங்களே பாவம்னு பரிதாபம். ஆக தங்கம் என்கிற ஆட்கொள்ளி, இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதை வந்து நான் சொல்லும்போது என்னடா என் தங்கத்துக்கோ தங்க வியாபாரத்துக்கோ எதிரியானு தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். அப்படி இல்லை. எதுலையுமே வந்து ஒரு அளவுக்கு ஒரு பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக சிவகாஜி சித்தரோட வாழ்க்கை வரலாற்றுல வருகிறத நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான். அடுத்தபடியாக முக்கியமாக ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. நம்ம திருக்குறளோட ஒரு சிறப்பே நான் அறிந்த வகையில அந்த சித்தர்களுடைய சாரம், குறிப்பா திருமூலர் சொல்லக்கூடிய எல்லா வாழ்வியல் நெறிமுறைகளையும் அவர் இந்த 1330 பாடல்களுக்குள்ள அடக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல். அதே மாதிரி நம்ம பெண் சித்தராக இருக்கக்கூடிய ஔவையார், விநாயகர் அகவல் இயற்றிய ஔவையாரும் ஒரு சித்தர், பெண் சித்தர். அவங்களோட அந்த விநாயகர் அகவலை நம்ம தினமும் படித்து கொண்டு வந்தாலே நம்ம மனதில் ஒரு அமைதி, தெளிவு கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக உள்வாங்கி படித்தால் நிச்சயமாக ஆன்மீக வாழ்க்கையிலே மாபெரும் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றக்கூடிய இந்த ஒழுக்கத்தை சொல்றதுக்கு திருமந்திரத்துல ஒரு பாடல் இருக்கு. ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமரும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறே. அதாவது தன் மனைவியை விட்டு, அதைத்தான் அவர் பிறன்மனையை நோக்கா பேராண்மைன்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றாங்க. ஆக தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு பிறன் மனையாளை எண்ணுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல சுவையான பலாப்பழத்தை விட்டுட்டு ஒரு சாதாரண பேரிச்சம்பழத்துக்கு ஆசைப்படக்கூடியதுன்னு ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல திருமந்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள், வயதானவர்கள் 5 கோடி அடல்ட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 5 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு தெரியும்? ரெண்டாவது, நாளைக்கு அடல்ட்டா வரக்கூடியவங்க, இன்னைக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த பொருள் புரியும்? பிறன்மனை நோக்கா பேராண்மை வேணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கா? ஈவன் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களே நிறைய பேர் இந்த தனி ஒழுக்கத்தை, நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை, பட் பொதுவாக நம்மளே பார்க்குறோம். எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு சொல்ற மாதிரி வெளிப்பட தெரிகின்ற உண்மை. இந்த தனி மனித ஒழுக்கம் என்பது இங்கே இல்லை அப்படின்னு சொன்னா அது வாழ்க்கையை சீரழித்துவிடும், அது சமுதாய மேம்பாட்டையும் சீர்குலைத்துவிடும் என்பதை சித்தர்கள் உணர்ந்து தெளிந்து நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையினாலே நாம் அதை கடைபிடிக்க வேண்டியது நமது கடமை என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த உடலை பற்றி பேசுகின்ற பொழுது ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது உடற்கூறு தத்துவம் அப்படின்னு சொல்லி 96 தத்துவத்தை உடல் பற்றி சொல்லும்போது 96 தத்துவம். நம்ம அடிப்படையில ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டியது, இறை ஆற்றல் என்பது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. இந்த ஆற்றல் நமக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது. அதை சித்தர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள், ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரபஞ்ச ஆற்றலை அனுபவிக்க முடியாமல் நம்மளை தடுப்பது எது என்று சொன்னால் நமது புலன்கள், ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய மெய்வாய், கண்ணுக்கு செய்யும். இது என்னன்னா, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நிறைய இருக்கு நாட்டுல. அதுல நம்முடைய புலன்கள் எல்லாமே, அதுவும் இப்ப இந்த மொபைல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அதிலேயே தோய்ந்து போய் நல்ல கருத்துக்களை ஈர்ப்பதை விட தீய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு வாழ்க்கையை சீரழிப்பதுதான் நாம் காண்கின்ற உண்மை. ஆனால் எனக்கு அது கிடைக்கல. நான் என்னுடைய அனுபவத்திலும் புரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், எனக்கு தான் இப்படி நடக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு இந்த பரிதாப நிலையான ஒரு ஈனக்குரல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். நம்ம உறவுகள், நட்புகள்ல சில பேர்கிட்ட கூட இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது அவங்க சொன்னது. ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கின்ற பொழுது, சிந்தனை தெளிவாக இருக்கின்ற பொழுது, ஐம்புலன்களை அடக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும். அந்த ஐம்புலன்களை அடக்குகின்ற ஆற்றல் இல்லாததுனாலதான் இந்திரனே அவஸ்தைப்பட்டான். அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக ஐம்புலன்களை அடக்குவது என்னை பொறுத்த மட்டும் மிக 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 கடினமானது என்றும் சொல்லுவேன். இல்ல மிக எளிதான ஒன்று என்று சொல்லுவேன். ஆக அதுக்கு வேண்டியது என்ன? சித்தர்களை உள்வாங்கி அவர்கள் காட்டிய வழியிலே நடந்தால் ஐம்புலன் கட்டுப்பாடு நமக்கு வரும், மன ஒருமைப்பாடு கிடைக்கும். மன ஒருமைப்பாட்டோடு நினைக்கின்ற செயலை செய்தால் அது நிச்சயமாக வெற்றிகரமாக முடியாதது என்று ஒன்றும் இல்லை. இதை சொன்னா சில பேர் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை. மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர்கள் சித்தர்கள். இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதுல நீங்க செய்ய வேண்டாம்னு அவங்க சொல்லல, ஆனா அதுலயே மூழ்கிட்டு அந்த நிலையிலேயே இருக்கிறாங்க. மேல வாங்க. அப்ப மேல வர்றது என்ன? உள்ள இருக்கக்கூடிய பிரம்மம், வெளியில பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்தவன்,
ஏகன் அநேகனாக இருப்பவன், ஏகமாக இருக்கக்கூடிய மூலவித்து அதுதான். அதே மாதிரி அநேகனாக அது பறந்து விரிந்து கிடக்கிறது. பிரளய காலத்திலே திரும்ப மீண்டும் அது ஒடுங்கி விடுகிறது. ஆகையினால இறைவனுக்கு, இறை ஆற்றலுக்கு அழிவு என்பதே கிடையாது. அதுதான் நம் உயிர் ஆற்றலும் கூட. அதுக்கு அழிவு கிடையாது. உடம்பு அழியும், ஆனால் உயிர் இருக்கும் வரை அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை, பொறுப்பான வேலையை இந்த உடம்பு செய்ய வேண்டும். அந்த உடம்பை பாதுகாப்பதற்கு நமக்கு சித்தர்கள் சொல்லி இருக்கின்ற வழிமுறைகள், அதுலதான் சித்த வைத்தியம் வருகிறது. ஆக சித்த வைத்தியத்தின் மூலமாக பல நோய்களை குணமாக்குகின்ற வழிகளை எல்லா சித்தர்களும், அகத்தியரிலிருந்து போகரிலிருந்து இடைக்காடர் வரை எல்லாரும் இவர் நம்ம கோரக்கு அப்படியே நிறைய வைத்திய நூல்கள் இருக்கு. ஆனால் அது எல்லாமே கருவூல பெட்டிக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்ட பொக்கிஷமாக, உபயோகப்படுத்தப்பட முடியப்படாத பொக்கிஷமாக நம்ம பொக்கிஷமா வச்சிருக்கோமே ஒழிய அதை எடுத்து பயன்படுத்தி பயன் பெறுகின்ற நிலையிலே நாம் இல்லை என்பது ஒரு இளைஞர். இன்னும் சில பேர்லாம் நான் இப்ப இங்கிலீஷ் மெடிசனுக்கும் தமிழ் மெடிசனுக்கும் கேரள மலையாள மெடிசனுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்காக நான் சொல்லல. இந்திய பண்பாட்டின் அடிப்படையில் உருவானது சித்த வைத்தியமும் ஆயுர்வேத வைத்தியமும். அதுல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே, நமக்கு ஆங்கில மருத்துவம் வருவதற்கு முன்னராகவே இந்த இரண்டு மருத்துவ முறைகளும் கோலோச்சி இருக்கின்றன. ஆனால் அந்த மருத்துவர்கள் யார் என்று சொன்னால் சித்த மருத்துவர்கள் என்று சொன்னால் சித்தர்கள் தான். அவர்கள் வழியிலே வந்தவர்கள் சில பேர் அதை ரகசியம் ரகசியம் என்று சொல்லி பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று சொன்ன நிலையில் அதனுடைய இன்றியமையாமை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இரண்டாவது, அழிந்தும் போய்விட்டது. நிறைய வைத்திய பாடல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. மூலிகைகள், என்னென்ன மூலிகைகள் எந்தெந்த நோய்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாம நாம திக்கற்ற நிலையில இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் மீண்டும் உயிரூட்டுவதற்கு நிறைய நடவடிக்கைகள் தனியார்களும் சரி, அரசும் சரி எடுத்து இப்ப ஒரு மறுமலர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் சித்த வைத்திய நிலையம், ஆயுர்வேத வைத்திய நிலையங்கள் பல அளவில் இருக்கு. குறிப்பாக ஜெர்மன் நாட்டில இருந்து நம்ம ஆயுர்வேத வைத்தியத்தை படிச்சு அவங்க அதை அடாப்ட் பண்றாங்க என்றும் கேள்விப்படுகிறோம். இதை நான் சொல்வதற்கு என்ன காரணம்னா, நமது சித்தர்கள் நமக்கு காட்டிய மருத்துவ வழிகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் பக்க விளைவுகள் இல்லாம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம உடல்நிலைய, ஆரோக்கியத்தை நல்லபடியாக நாம காப்பாற்றிக் கொள்ள முடியும். உடல்நிலை நன்றாக இருக்கின்ற பொழுது உளநிலையும் நன்றாக இருக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய சவால் என்னன்னு சொன்னா மன அழுத்தம். மன அழுத்தத்தால பல மன நோய்களுக்கு ஆளாகி பல, குறிப்பாக இளைஞர்கள், இளைஞர்கள் அவஸ்தைப்படுகிறதை நாம் கண்ணாலே பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நெருக்கடி, அமைதியற்ற நிலைமை, இது எல்லாத்துக்கும் காரணம் மன அழுத்தம். ஸோ அப்படிப்பட்ட அந்த உள நோய்களுக்கும் சித்தர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், மருத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த சிந்தை தெளிவதற்கு, சித்தம் தெளிவதற்கு உரிய அவர்கள் காட்டிய அந்த வழியை நாம் கடைபிடிப்போமே ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல மன வளம் இருக்கும். சைக்காட்ரிக் டாக்டர் எல்லாம் போய் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இறுதியாக இன்னும் நிறைய சொல்லலாம், பட் நேரம் கருதி இன்னும் ஒரு 2 விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம இப்ப நிறைய பேர் என்னன்னா, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருது, நோய் வருது அப்படின்னு சொன்னா பரிகாரம், அது தோஷம் கழிக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொல்ற பொழுது நான் எந்த ஒரு தத்துவத்துக்கும் எதிரானவன் கிடையாது. அதை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துவதோ அல்லது அதை கொச்சைப்படுத்துவதோ யார் செய்தாலும் அது தவறு. அதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் சித்தர்கள் காட்டிய வழியிலே நாம் பயணிக்க வேண்டியதனுடைய இன்றியமையாமையை நான் வலியுறுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்ற நோக்கத்திலே, தோஷங்கள் போகணுமா? சிவவாக்கியர் சொல்றாரு காப்பி செயல்ல, அரியதோர் நமச்சிவாயும் ஆதி அந்தம் ஆனதும் 6 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னிச் சொல்லுவேன் சிவவாக்கியம் தோச தோச பாவமாயி தூர தூர ஓடவே. அதாவது சிவவாக்கிய நூல் ஏன் எழுதுனேங்கிறது அவர் காரணம் சொல்றாரு. என்ன காரணம்னா, சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாவ மாயையும் நம்மை பிடித்திருக்கிற தோஷங்களும் தூரமா அடிச்சு ஓடணும்னா வேற ஒண்ணு வேண்டாம், சிவவாக்கியம் படிச்சா
அதுக்காக தான் இந்த நூலை நான் இயற்றுகிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுவார். ஆகையினால சிவவாக்கியம் படிச்சதுனால நமக்கு மனதில் உறுதியும் தெளிவும் பிறக்கும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொரு அவரோட பாடல், கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழலும் ஏழைகால். அவர் எல்லாருமே ஏழைகால் மூடர்கால்னு தான் ரொம்ப உரிமையோடு சொல்லுவார். சதா விடாமல் ஓதுவார் நமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே. இதுலதான் நம்ம ஒரு உட்குறிப்பை புரிஞ்சுக்கணும். சிவவாக்கியம் எழுதுனா சிவவாக்கியர் சொல்றாரு, நாளும் உரைக்கக்கூடிய நல்ல மந்திரம் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் இதுவே ராம 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 என்னும் நாமமே. யோகி ராம் சுரத்குமார அதுதான் சொல்றாரு. யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார ஜெய குருதாயா. இவ சொல்லிக்கிட்டே இரு நாம ஜபம், உனக்கு எந்த தோஷமும் உன்னை பிடிக்காது, இறைவன் எப்பயும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தாருன்னு சொல்றாரு. அதை அப்பவே வந்து நம்ம சிவவாக்கியம் சொல்லிட்டு போயிட்டு. ஆகையினால தோஷம் கழியணுமா, பாவ மாயையிலிருந்து விடுபடணுமா, சிவவாக்கியத்தை படிப்போம். அதுல எல்லாமே நிறைய பாடல்கள் நம்மளே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல தான் இருக்கு. அதுக்கு உரைகள் வந்து இன்னும் தெரிந்த அளவுல இல்லை, அதிகமாக இல்லை. விரைவில் அந்த குறையும் நீக்கப்படுமையானால் எல்லோரும் அதை படித்து பலன் பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். இறுதியாக இடைக்காட்டு சித்தர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் வந்து நவகிரகங்களையே அடக்கி வச்சவர். அவர் வந்து இந்த அவர் வந்து வருடாந்திர வெண்பா அப்படின்னு ஒரு பாடல் பாடிட்டார். இந்த வருடாந்திர வெண்பாங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும், ஆண்டுகள் 60. அந்த 60 ஆண்டுகள்ல இப்ப நமக்கு நடந்து கொண்டிருப்பது பராபவ ஆண்டு. இது 40வது ஆண்டுன்னு சொல்லப்படுகிறது. இந்த பராபவ ஆண்டுக்கு அவரை குறித்த பாடல் என்ன என்று சொன்னால், மிக்க பராபவத்தின் மேதினியில் பின் மலையாக தக்க பசுக்களை தலைக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதனவே கருது. மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதனவே கருது. அதாவது இந்த வருஷத்துடைய பலன் எப்படி இருக்கும்னா, மழை பொய்க்கும், ரொம்ப மழை பெய்யாது, பெஞ்சாலும் லேட்டா பெய்யும், அதனால பலன் இருக்காது. ஆகையினால இதுக்கு வந்து ஆனா பசுக்களுக்கு கால்நடைகளுக்கு தேவையான இலைத்தலைகளுக்கு பஞ்சம் இருக்காது, கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை பல்லுயிர்க்கும், 4 வகை ஊர்வன மிதப்பன நடப்பன, இந்த 4 உயிர்களுக்கும் இன்பம் கிடைக்காது, முழு இன்பம் கிடைக்காது. ஆகையினால இது கொஞ்சம் அவஸ்தையான வருஷம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பராபவ என்பதற்கே அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, தோல்வி, சரிவு அல்லது அவமானம் சொல்றாங்க. ஸோ அவமானப்படக்கூடிய ஒரு ஆண்டு, தோல்விகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வரலாற்று ரீதியாக பெரிய அளவிலான சமூக மற்றும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். அதை நம்ம இப்ப கண்ணெதிரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால சித்தர்கள் வாக்கு பொய்க்காது. அவர்கள் காட்டிய வழியில் நிறைய நல்ல கருத்துக்களை அதாவது அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை, எளிமையான விஷயங்களை எளிமையான வார்த்தைகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதை நாம் கடைபிடிக்கின்ற பட்சத்திலே வாழ்வு சிறக்கும், தனிமனித வாழ்வு சிறக்கும், குடும்ப வாழ்வு சிறக்கும், சமுதாய வாழ்வு சிறக்கும், நாடு உயர்வாகும். பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சத்குருவே சரணம். நன்றி நன்றி கடவுள் தனசேகரன் அவர்களே. மிக அருமையாக சொன்னீர்கள் சித்தர்களை பற்றி, சித்தர் வாழ்க்கையை பற்றி, சித்தர் காட்டு நெறியை பற்றி. இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்த பொழுது உங்கள் வாழ்வில் தொடர்பு கொண்ட 3 சித்தர்கள் பற்றி சொன்னீர்கள். மௌன குருசாமிகள், பொள்ளாச்சி கோடி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், யோகி ராம் சரத்குமார் ஆகிய 3 பேருடன் நீங்க தொடர்பு கொண்டதை பற்றி சொன்னீர்கள். சித்தர்கள் பித்தர்கள் போல இருப்பார்கள், ஆனால் சித்தர்கள் கண்களில் ஒரு தீட்சண்யம் இருக்கும் என்று கூறினீர்கள். சித்தர் வாழ்க்கையை மேம்பட அவர்களுடைய அருளாசி தேவை. சித்தர்கள் என்றால் மொத்தம் 18 பேர்கள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னீர்கள். பாரதியாரும் தன்னை ஒரு சித்தராக கருதியவர்தான். உடல் நலம் பேணுவதை பற்றி சித்தர் கூறுவதை கூறினீர்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கு உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலர் பாடலை விளக்கினீர்கள். அன்புதான் உலகின் அடிப்படை, வள்ளுவரும் அதையே வலியுறுத்துகிறார். அதையே திருமூலர் அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கின்றாரே என்ற தத்துவத்தை விளக்கினீர்கள்.
அது மட்டுமல்லாமல் திருமூலர் கூறிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை பற்றி விளக்கிவிட்டு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மீபா சோமு அவர்கள் சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒளி உடல் பருவுடலை பற்றி நீங்கள் அழகாக சொன்னீர்கள். இன்னும் நிறைய அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புடன் அரைத்து இணைத்து செயல்பட வேண்டும் என்று அழகாக கூறினீர்கள். அதில் பசித்திருக்கும் ஏழைக்கு அன்னதானம் செய்தல், கல்வி தானம் செய்தல் போன்றவற்றை ஐயா வைகுண்டம் கூறியதைப் போல தாழ்ந்தோருக்கு உதவ வேண்டும் என்று அழகாக விளக்கினீர்கள். இதை சொல்லும்போது நீங்கள் சொன்ன ஒரு குட்டி கதை, இப்போ குட்டி கதை சொல்வது எல்லா இடத்திலும் பிரபலமாய் கொண்டு வருகின்றது. நீங்களும் சிவவாக்கியர் சொன்ன ஒரு கதையை, காசியில் இருந்தபோது கூறிய கதையை, தங்கம் எப்படி ஒரு ஆட்கொல்லியாக மாறியது என்பதை பற்றி அழகாக சொன்னீர்கள். அடுத்தது ஒழுக்கம் பற்றி அனைத்து சித்தர்களும் போதித்திருக்கிறார்கள். ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதன் அவசியத்தை விளக்கினீர்கள். சித்தர்களை உள்வாங்கினால் அதை சுலபமாக செய்ய முடியும் என்று சொன்னீர்கள். சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம் செய்தவர்கள் சித்தர்கள். அந்த வைத்தியத்தை தற்போது பெரிய அளவில் உயிரூட்ட முயலுகிறார்கள். மன அழுத்தம் ஒரு பெரிய நோயாக மாறி வருகிறது. சித்தர்கள் அருள் இருந்தால் நம்ம அந்த மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னீர்கள். அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் என தொடங்கும் பாடல் சித்தர் சிவவாக்கிய அருளிய காப்புச்செய்யுள் வரும் பாடல். தினம் செபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே என்று சிவவாக்கியர் கூறியதை அழகாக கூறினீர்கள். நிறைவாக நீங்கள் கூறிய வருடாந்திர வெண்பா இடைக்காடர் பாடிய பாடல் என்ற பராபவ வருடத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அன்றைக்கே அவர் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி அழகாக வெளிப்படுத்தினீர்கள். இந்த ஒரு 40 நிமிடங்களில் சித்தர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு அழகாக சொன்ன நமது தனசேகரன் அவர்களுக்கு எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள். இதை பற்றி நமது நண்பர்களுடைய கருத்துக்களை கேட்போம். முதலில் NS பிரேமா அவர்கள், அடுத்தது சாய் கணேசன். வணக்கம். இன்னைக்கு திரு தனசேகரன் அவர்களுடைய உரை உண்மையிலேயே நமக்கு அந்த திருமூலர் மட்டுமல்லாமல் நிறைய சித்தர்களுடைய சித்தாந்தத்தையும் நமக்கு கொண்டு வந்து வச்சார். அவர் பார்த்த சித்தர்களை பத்தியும் சொன்னாரு. நான் சித்த மருத்துவமனையில எத்திக்ஸ் கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்கேன், நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால. அங்க இருக்கிறதுனால நான் என்னுடைய வைத்தியமும் நியர்லி அது ஒரு 85 to 90% சித்தா மெடிசன் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு 2009 நான் சித்த மருத்துவத்தை பின்பற்றுகிறேன். அங்க சொல்றது என்னன்னா, நிறைய பேர் இந்த வர்மா அப்படின்ற ஒரு கலை இருக்கு, அது சொல்லி கொடுக்கறவங்க, அந்த பாரம்பரியமா வர்றவங்க ரத்தத்துல சத்தியம் வாங்கிப்பாங்களாம், அடுத்த ஆளுக்கு அதை சொல்லி கொடுக்க கூடாது. அதுதான் இப்ப எப்படி அந்த வைத்தியம் அடுத்தவங்களுக்கு போகும். இது ஒரு சின்ன ஒரு இது. அதே மாதிரி பாரம்பரியமா அந்த பாட்டுகள் எல்லாம் சித்தர்களுடைய பாட்டுகள், நோய் தீர்க்கும் மருந்துகள் இருக்கிற பாரம்பரிய சித்தர்கள், அந்த வைத்தியர்கள், அவங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இன்னமும் இருக்கிறது அப்படின்றத சில சித்த வைத்தியர்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடிக்கு அவங்களுக்கு எல்லா இதுக்கும் ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்துகள் உணவுப் பொருளாகவே இருப்பதனால், இப்ப சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள் தான் மருந்தாக நமக்கு கொடுக்கப்படுது. இப்ப நமக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல பேராசிட்டமால் கூட சாப்பிட்டா லிவர் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் அந்த சித்த மருத்துவத்தில் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வைத்திய முறை, அந்த உணவு முறையை பின்பற்றினோம்னா நமக்கு உடம்பு நல்லாவே ஆரோக்கியமா இருக்கும். அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ், அந்த ஆயுர்வேதம், யோகா, யுனானி, இந்த சித்தா எல்லாத்தையும் வச்சு அது ரொம்ப நல்லா அந்த டிபார்ட்மெண்ட் இப்ப நல்லா எடுத்துட்டு போறாங்க. மக்களும் சித்த வைத்தியத்தினுடைய அந்த சிறப்பை உணர்ந்து இப்ப நிறைய பேர் சித்த வைத்தியத்துக்கு வருகிறார்கள். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார் உங்க உரை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சித்தர்கள் எந்தெந்த இடத்துல சமாதி ஆனாங்களோ அங்கெல்லாம் ஒரு லிங்கத்தை வச்சு ஒரு கோவில், ஈஸ்வரன் கோயில் அப்படிலாம் பழங்காலத்துல ஏற்பட்டு இருக்கு அப்படின்றதும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நாட்டு வைத்தியம், இந்த வைத்தியத்தை முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றணும் அப்படின்றத இந்த இவருடைய சொற்பொழிவு மூலம் எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. வாய்ப்புக்கு சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி மேடம், ரொம்ப அழகாக சொன்னீர்கள். சாய் கணேசன், அதுக்கு அடுத்தது BKS சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சொற்பொழிவு மிக சிறப்பாக இருந்தது. ஒரு 45 நிமிஷத்துல சித்தர்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் சொல்லிங்க. எனக்கு சித்தர்களை புரியாத என்னன்னா, அவர்களுக்கு இருக்க தமிழ் அறிவு இருக்கு இல்லையா, எல்லா நிறைய இடத்துல பொருள் உடல் நலம் ஒழுக்கம்னு சொன்னா கூட அவங்களுக்கு தமிழ் அறிவு ரொம்ப பிரமாதம். ஒரு ஃபார்மலா தமிழ் படிச்சாங்களா, எப்படி படிச்சாங்க, யாப்பு இலக்கணம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா பாடலாம் பார்த்தா நல்ல எதுக முனையோடி அப்படியே ஒரு மரபு கவிதைன்னா ஒரு எடுத்துக்காட்டு சித்தர் பாடலாம் சொல்லலாம்.
இந்த ஒரு அறிவு அவளுக்கு எப்படி வந்து இயற்கையாகவே வந்ததா அல்லது அந்த காலத்தில் நடந்த காலகட்டத்தில் அவரை படித்தார்களா இல்ல, எப்படி? எனக்கு தெரிந்த வகையில அவங்க வந்து அந்த மன ஒருமைப்பாட்டோட ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் என்பது அளப்பரிய ஆற்றல். நம்ம அதாவது பிரபஞ்சத்தில இருந்து அவங்க எல்லா சக்தியும் ஈர்த்து கொள்ளக்கூடிய, ஏன்னா அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிற பொழுது அதுல பல வகையான ஆற்றல்களை அவங்க பெறாங்க. பெரிய பெருசா தன்னை ஆக்கி கொள்ளலாம், கடுமையான ஒரு வலிமை படைத்தவர்களா வரலாம், கூடு விட்டு கூடு பாயலாம். இந்த ஆற்றல்கள் எல்லாம் எப்படி வருதுன்னா அந்த அஷ்டமா சித்திகள்னால. அதாவது நினைத்ததை எதுவானாலும் நினைத்த எதையும் அடையக்கூடிய ஆற்றலுக்கு தான் வந்து நம்ம வந்து பிராப்தின்னு சொல்றோம். அந்த மாதிரி பிராப்தம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பதனால அவர்களுக்கு இந்த மொழி அறிவும் இயற்கையாகவே இயல்பாகவே அமைந்து விடுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதுதான் காரணம். அதாவது நீங்க அங்க சித்தர்கள் வந்து என்ன வேணா செய்ய முடியும். அதனாலதான் சித்தர்கள் வந்து கடவுளை விடவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்தானத்துல வைக்கக்கூடியவங்க. இப்ப நம்ம அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவ சமாதி வந்து தாம்பரத்துல சேலையூர் பக்கத்துல இருக்கு. அங்க அவரோட போதனையே என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். அறிவுங்கிற போது இங்க பூரணமான பேயறிவு இல்லை. இப்ப நம்ம படிக்கிறது அக்கௌண்டன்சி படிக்கிறோம், கம்ப்யூட்டர் படிக்கிறோம், இதெல்லாம் பேயறிவுன்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. பட் உண்மையான அறிவை அறிந்தவர்கள் சத்குருவை நாடுவார்கள். அந்த சத்குருவே கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சித்திகள் தானே வரப்படுகிற காரணத்தினால இந்த மொழி அறிவு என்பதும் அவர்களுக்கு இயல்பா அமையுது என்று நான் உணர்கிறேன். நன்றி நன்றி. சார் பிகே சார், உங்க முகத்தை கொஞ்சம் மேல வரலாம், கீழே இருக்கு, கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு சொல்லலாம். இன்னும் வணக்கம் வணக்கம் தனசேகரன் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அது எனக்கு வந்து நன்றி நன்றி. சமீபத்தில் நான் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய சித்தம் சிவம் சாகசம்ங்கிற புஸ்தகத்தை படித்தேன். அதில் வந்து ஒரு 15 சித்தர்களை பற்றி வரலாறு போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்துக்கிட்ட பத்ராபுங்கிற ஊருக்கிட்ட சதுரகிரி மலை இருக்கு. அந்த மலையில இன்று கூட சில அந்த காலத்துல வாழ்ந்த சித்தர்கள்லாம் வசிக்கிறாங்க. உதாரணமா காக்கை பூஜண்டர் அந்த மாதிரி சித்தர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்கார். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த சதுரகிரி மலை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோயில். அது வருஷத்துக்கு போறதே ரொம்ப கடினம் சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா. ஆமா, ஆடி அமாவாசை சிறப்பா கொண்டாடப்படும். ஆமா ஆமா. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது அதாவது கடவுள் அனுகிரகத்துல நான் கருதுவது என்ன என்று சொன்னால், பொதிகை மலை, கொல்லிமலை, சதுரகிரி மலை, சுருளிமலை, இது 4மே வந்து மிக புண்ணியமான சித்தர்கள் தலங்கள். இங்க வந்து சித்தர்கள் எல்லாம் அப்பப்போ கூடி அவங்க ஒரு மாநாடு மாதிரியே நடத்துவாங்கன்னு சொல்றாங்க, சொல்லப்படுகிறது. அது உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சொல்ற சதுரகிரி மலைக்கு நான் 2 முறை பயணித்திருக்கிறேன் நண்பர்களோடு. அங்க போகும்போது சொல்றது வந்து நம்ம தான் சில பேர்லாம் வந்து நம்ம பழைய சித்தர்கள், இவன் அகஸ்தியரை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அகஸ்தியர் வந்து அந்த பக்தருக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு. அதனால உண்மையான பக்தர்களுக்கு அவர்கள் இன்றும் கூட காட்சி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பாபா வந்து இன்னைக்கும் உயிரோட்டமாக இருக்கிறாரு இமயமலையில. அதுதான் ரஜினி போய் பாபாவுக்கு போயிட்டு வர்றாருன்னு சொல்லி. அதனால அவங்களுக்கு வந்து அழிவு என்பது கிடையாது. ஆனா அவங்கள உடல் ஃபார்ம்ல பாக்குற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. உண்மையான பக்தர்களுக்கு அந்த சாதனையில ஓரளவுக்கு முயற்சி, முழுமையான ஈடுபாட்டோடு முயற்சி செய்யறவங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய சொந்த அனுபவம் என்னன்னா, நான் வந்து என்னோட குருநாதர் கோடி சுவாமிகள், புறவிபாளையம் கோடி சுவாமிகள் இருக்காருன்னா, நான் அவரை வந்து அவர் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் அவரை நான் நேர்ல பார்க்க முடியல. ஆனா ஏதாவது மனசு சஞ்சலப்படுகிற பொழுதோ அல்லது வேற ஏதாவது ஒரு நெருக்கடின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையோ ஆத்மார்த்தமாக அவரை நினைச்சு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் ப்ரே பண்ணிட்டு நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நல்ல நோக்கத்தோடு செஞ்சோம்னா அது உடனடியாக வெற்றிகரமாக நடப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரி நமக்கு வந்து அவங்க வழிகாட்டுவாங்க. நம்ம வந்து சில நேரங்களில் அசரி நம்ம எப்படி ரோட்ல நடந்து போயிட்டே இருப்போம், பின்னால 2 பேரும் வந்துட்டு இருப்போம், நம்ம ஒரு இதை நினைப்போம்.
அதுக்கு பதில் அந்த 2 பேர் பேசுற அந்த கான்வர்சேஷன்ல இருந்து நமக்கு தெரியும். இதுல இருந்து எல்லாம் சித்தர்களுடைய நடமாட்டத்தையும் அவங்களோட ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கிறதையும் நம்ம உணரணும். மற்றபடி நான் நேரடியா பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பார்த்ததாக சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேரடியாவே அவங்க சொல்லியிருக்கேன். அதனால அதுல உண்மை இருக்கு என்றுதான் நான் நம்புகிறேன். நீங்க நன்றி. சதுரகிரியில இருந்து மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் சுவாமிகள் கோயில் இருக்கு. அது ரொம்ப விசேஷமான கோயில். அப்புறம் அவங்க மேடம் சொன்ன மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதி எங்கெங்கெல்லாம் ஆயிருக்காங்களோ அந்த கோயில்கள் எல்லாம் பிரபல்யமா இருக்கு. உதாரணமா பதஞ்சலி முனிவர் வந்து ஜீவசமாதியான இடம் தான் ராமேஸ்வரம். அதே மாதிரி சுந்தரானந்தர் ஜீவசமாதியானது தான் மதுரை சொக்கநாதர் கோயில், சோமசுந்தரேஸ்வரர் கோயில். அதே மாதிரி அந்த இப்போ ஈவன் திருவனந்தபுரத்துல கூட அகத்தியர் அடக்கமானதாக சொல்லப்படுகிறது, பத்மநாப சுவாமி கோயில் இருக்கிற இடத்துல. அதனால அது வந்து இறை ஆற்றல், அந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல அவங்களோட ஜீவ சமாதியில வந்து அது ஒன்று கூடி ஒரு முனைப்பாக இருக்கும். அதுல போறவங்க எல்லாருக்கும் அனுபவம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லவே முடியாது. நம்மளுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ப, நம்மளுடைய சாதனைகளுக்கு ஏற்ப, நம்மளுடைய களங்கமற்ற மனம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் சித்தர்கள் வந்து அவங்களே உட்காருவாங்க. ரெண்டாவது இப்ப குருநாதர்ங்கிறவர் நம்ம தேடி போனாலாம் கிடைக்க மாட்டாங்க. அவங்கதான் நம்மளை அழைக்கணும். நானே 80ல இருந்து பல ஆண்டுகள் குருநாதர் வேணும் வேணும்னு தேடிட்டு இருக்கேன். அங்க போனேன் இங்க போனேன். ஆனா கடைசியில 92ல அவரை பார்த்தேன். அப்போ மனம் வந்து அங்க அப்படியே நின்றுச்சு. ஸ்டில் மனம் வந்து நகரவே இல்லைங்களா. அவர் அப்படியே அவர் காலடியில போய் விழுந்தது கண்ணு தெரியுது நமக்கு. அதை வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியல. ஆகையினால சதுரகிரி எல்லாம் புனிதமான ஸ்தலம். அதே மாதிரி பொதிகை மலை. பொதிகை மலை நம்ம குற்றால மலையிலேயே வந்து அகஸ்தியர் தவம் பண்ண இடம்லாம் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த வைப்ரேஷனே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி சுருளி மலையும் கூட. சுருளி மலை, அந்த சுருளி ஃபால்ஸுக்கு மேல கொஞ்ச தூரம் போனோம்னா அங்க ஒரு பெரிய குகை இருக்கு. இறை அருளால அங்கேயும் போற பாக்கி எனக்கு கிடைச்சது. அப்கோர்ஸ் எங்க போனாலும் நான் நண்பர்களோடு தான் போவேன். தனியா போக மாட்டேன். ஏன்னா சில இடங்கள்ல நமக்கு பயமாவும் இருக்கும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அது வந்து அங்கெல்லாம் நல்ல ஆனந்த அனுபவம் கிடைக்கும். அது கிடைக்க நம்மளை அறியாமலே நம்ம மனம் செம்மை பண்ணும். மனமது செம்மையான மந்திரம் தேவையில்லைங்கிற மாதிரி தான். நன்றி சார். நன்றி. அழகா சொன்னீங்க. பட்டினத்தார் அதே மாதிரி சமாதியான இடம் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. ஆமா, திருவொற்றியூர். பட் ஆமா, அந்த திருவொற்றியூர்ல அவரோட சிவசமாதி கடற்கரையை ஒட்டி இருக்கு. அங்க பேய் கரும்பு இப்பயும் வச்சிருக்கிறாங்க. ஆதிபுரீஸ்வரர் கோவில் அது வேற. ஆனா அவரோட ஜீவசமாதி வந்து கடற்கரையிலேயே அங்க இருக்கு. அது ரொம்ப விசேஷமான இடம், பார்க்க வேண்டிய இடம். தனசேகர் சார், திருவண்ணாமலையும் அந்த சுருளிமலை பொதிகை மலையோட திருவண்ணாமலையிலும் நிறைய சித்தர்கள் இருப்பதாக ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். அதை சொல்ல மறந்துட்டேன். சாரி சார், யூஆர் அப்சல்யூட்லி ரைட். திருவண்ணாமலை தான் தலைமை ஸ்தானம். ஏன்னா பகவான் ரமண மகரிஷி அங்கதான் இருக்காங்க. அதே மாதிரி குகை நமச்சிவாயர், அது நான் தவறுதலா விட்டுட்டேன், சாரி. திருவண்ணாமலை நன்றி. தலைமை ஸ்தானம், நெருப்பு ஸ்தலம். அதனால அது எல்லா இதையும் அது வந்து பஸ்பமாக்கிறோம். அங்க போனாலே நம்ம கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் வந்து அழிந்து பஸ்பமாகி நம்மளை வந்து புனிதப்படுத்திடும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நன்றி சார். சார் அதுல குகை பாபேசு சார், ஆ. சொல்லுங்க சார் சார். ஏதாவது சொல்ல வந்தீங்களே தனசேகரன், ஏதாவது? இல்ல ஒண்ணும் இல்லை. நன்றி. நிறைவாக நமது வாபேஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி அவருடைய கருத்தை கூறி நமது தனசேகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருவண்ணாமலை பத்தி ஒரு குறிப்பு சொன்னார். அவர் விசிறி சுவாமிகளை பத்தி சொன்னார். ராம் சூரத்குமார் அவரும் திருவண்ணாமலையில இருந்தவர் தான். எல்லாருக்கும் சித்தர்களை பற்றி ஆர்வம் நிறைய உண்டு. ஏன்னா இட் இஸ் சம்திங் அன்னோன் ஏரியா. எல்லாரும் ஒரு மிஸ்ட்ரி பார்க்குற மாதிரி, ஒரு த்ரில்லரை பார்த்து ஒரு ரசிக்கிற மாதிரி. அதுல என்ன விஷயம் இல்லாதன்னு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியுடைய ரைட்டிங்ல எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாருப்பா. அவன் வார்த்தை வந்து ப்ளூரல் போடுறான். 16 சித்தர்லாம் கிடையாது. அப்ப பலர் இருந்தாருப்பா. அதுல நானும் ஒருவன் வந்திருக்கிறேன். இப்போ அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்கிறார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்து நம்ம திருமூலர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு, 3000 பாட்டுனா 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாருங்கிறது அதுவே இது எஸ்டாப்ளிஷ்டு. அப்ப அவர் என்ன செய்கிறார் பாரதியார், அவர் கோவிந்தசாமி புகழை பாடும்போது கோவிந்தசாமி பார்க்கிறார், பாரதியார் தன்னுடைய தாயாரை இள வயதிலே இழந்தவர். எவ்வளவு கொடுமை. அந்த அம்மாவை காட்டுறார், அவ அப்பாவை காட்டுறார் உருவத்தை. ஆனால் தாம் மட்டும் இருக்கிறது இல்ல, இறந்தவர்களையும் உங்கள் முன்னாலே கொண்டு வரக்கூடிய சக்தி எல்லாம் அந்த அஷ்டமா சித்தியில இருக்கக்கூடியது. அதுல என்ன அப்படின்னா, இவங்க பிரேமா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இது போல வந்து
அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்ல முடியாதபடி நிறைய ஒரு தடையெல்லாம் இருக்கிறது. அது தடை நீக்கம் வேண்டும்னு அவர்கள் அந்த காலத்துல என்ன செய்தார்கள்? அது மாதிரி இன்னொரு கேள்வி இவர் கேட்டார், சாய் இவர் கேட்டார், ஏன் இந்த மாதிரி தமிழ்ல அவருக்கு எப்படி ஆர்வம் வந்தது? சாய் கணேஷ் கேட்டார். இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுற, இது ஆரம்பம் அகத்தியர். அகத்தியன் தமிழ் வளர்த்தான், அகத்தியன் சித்தர்களை வளர்த்தான். ஆதிசிவன் பெற்றெடுத்தான், ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு வளர்த்தான் என்று தமிழை சொல்கிறானே. அகத்தியனுடைய கால் தூசுப்பட்டவர்கள் கூட மிகப்பெரிய கவிஞரால மாறிவிடலாமே. அதனால அவர்கள் எல்லாம் சித்தர் பரம்பரையில தமிழை வைத்தார்கள். அப்போ அடுத்த பரம்பரைக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னா என்ன செய்வார்கள்? நல்ல ஒரு ரொம்ப வீட்டில் பெரிய வைர நெக்லஸ் இருக்குன்னா அழகா அதை நல்லா பொதிஞ்சு வச்சு ஒரு பெட்டியில போட்டு அடுத்த தலைமுறை கொடுப்பாங்க, பாதுகாப்பா இருக்கணும்னு. அதை போல அவர்கள் என்ன செய்தார்கள்? தமிழிலே பொதிந்து வைத்தார்கள். அந்த தமிழை கவிதைக்காக அவர் எழுதல, அதுல இருக்கக்கூடிய கவிதை நயம் அதுக்காக இல்ல, தமிழிலே பொதிந்து வைத்தார்கள். ஒரு பாடல் இருக்கிறது, வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டோடினர் தோட்டக்குடிகள், முழுதும் பழுத்தது வாழைக்கனியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாடலை நீங்கள் விளக்க, இப்ப எனக்கு நான் மறுபடியும் மந்திரச்சோர்கள் மாதிரி 1 மணி நேரம் ஆயிடும், அது விளக்கி சொல்றதுக்கு நேரம் இருக்காது, அதை ஒரு நாள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு கேட்ட கேள்வி, அதாவது அவருடைய பேச்சு எவ்வளவு அருமையான பேச்சு என்பது, பிரேமா அவர்கள் இந்த துறையிலே அவர்கள் இப்ப ஈடுபட்டு அந்த பணியில இருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்கள் குறிப்பிட்டது போல சித்தர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்று சொன்னா இந்த மருத்துவம் தான். ஏன்னா இந்த நூற்றாண்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இதனால் எனக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்குமா, உடனே கிடைக்குமா, இல்லைன்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், அதுதான் இன்றைய தினம் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த சித்தர்களுடைய அந்த அனுபவம் இருக்கிறதே, அது மருத்துவத்துறையிலே முகுந்து வரும்பொழுது சித்தரை பற்றிய பிரக்ஞை இன்று அதிகமாகிறது. அதுபோல ஐயா அவர்கள் குறிப்பிட்ட இன்னொன்று இந்த ஈத்தர் பாடி இன்றைக்கு ஏன் வகையில வரணும்னா, சித்தர்கள் மருத்துவத்திலே மிகச்சிறந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு அது முன்னிலையிலே வரும்போது இந்த சித்தர்களுக்குள்ள ஒரு பெருமை தெரியும். அப்போ உடலை வளர்ப்பது முதல்ல சொன்னா, அந்த உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அடுத்த லெவலுக்கு நம்ம ஆளு போவான். அது வரைக்கும் உடலை தான் பார்த்துட்டு இருப்பான். இன்னொன்று விஷயம் அந்த சித்தர்கள் புதைந்த இடத்திலெல்லாம் சிவம் வருகிறது. அப்போ இந்த சிவம் அகத்தியம் என்று வரும்பொழுது அந்த ஒரு சர்க்கிள் வருது. வேற எந்த தெய்வத்தையும், இப்போ நாத்திகம் பேசுறவர்கள் கூட பேசுறாங்க, எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் பல பேர் நாத்திகர்கள், நாத்திரம் வாய்ந்தவர்களும் என்னுடைய நண்பர்கள், நாத்திகர்களும் என் நண்பர்கள். ஆகவே அவர்களோட நிறைய பழகிருக்கு. அப்ப சொல்ல நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சொன்னது. ஆகவே அட் ஒட் பாயிண்ட் ஆஃப் டைம் சித்தர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குவிகம் எடுத்துள்ள ஒரு அருமையான முயற்சி. ஆகவே சித்தர்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்களை பற்றி இன்றைய தினம் அவர்கள் யாரோ ஒருத்தர் வரல, அதனால இமீடியட்டா கேட்டு சொல்றேன் அப்படின்னார். அவரோட பரிச்சயம் அவரும் நாகர்கோவில் இருக்கார், எங்க ஊர் பக்கம், அங்க இருக்கக்கூடியவர். எடுத்த உடனே கடவுளே என்று ஆரம்பித்தார். ஆகவே இந்த ஒரு அற்புதமான நண்பரை, சித்தர்களை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தனசேகரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு இதுல அலுவல் எல்லாம் இருந்துட்டு அதுல இருந்து தேடி பார்த்து ஒரு சித்தரை தன்னுடைய குருநாதராக நினைத்து, அப்புறம் ஜீவ சமாதி பத்தி சொன்னார்கள். ஒன்றை நான் சொல்கிறேன், நீங்க பெரிய பணக்காரனை பார்த்து பணக்காரனா மாறிட முடியாது, பெரிய பெரிய ஆச்சாரிகளை பார்த்து கும்பிடு போட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. சென்னையில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பட்னத்தார், அந்த பக்கம் பாம்பன் சுவாமிகள், திருவான்மையூர் பக்கத்துல பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி, திருவத்தூர்ல பட்னத்தார் ஜீவ சமாதி, நடுவுல நம்ம ஆள் இருக்கான் தமிழ்நாட்டுல, இங்க மெட்ராஸ், எப்படி இருக்கான் பாருங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 2 ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்திலே காவல் இல்லாமல் கட்டுத்தறி அவிழ்ந்து திரிகின்ற அந்த மக்களுக்கு அந்த டச் இருக்கணும். தீப்பெட்டிக்குள்ளதான் இந்த குச்சிகள் எல்லாம் இருக்கின்றன, அமைதியாக இருக்கின்றன, ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கின்றன. உரசல் நேர்ந்த அந்த கணம்தான் அது பற்றி கொள்ளும். ஆகவே நம்மை சுற்றி இந்த சித்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமது சித்தத்தை இந்த சித்தத்தோடு கொஞ்சம் உரசும் போது அது பற்றி கொள்ளும். அந்த பற்றுக்கு ஒரு பற்றுக்கோடாக இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரொம்ப எளிமையா பேசி கொண்டிருந்தார். இப்ப எல்லாத்தையும் ஆவும்லாம் ஒன்றும் சொல்லலை, சின்ன சின்ன விஷயமா சொல்லி சேர்த்து நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தார்கள். ரொம்ப நல்ல, இன்னும் கூட பின்னூட்டத்துல நான் நிறைய பேசணும்னு எனக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது என்றாலும் கூட அது இன்னொரு தொடர்ந்து நாம் சித்தர்களை பற்றி பேசுவோம் என்று சொல்லி இந்த தினம் எல்லாரும் வந்தாங்க. இன்ஃபேக்ட் டுடே பிரேமாஸ் இன்புட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர்களை பழக்கம் உண்டு கூட
சித்தர்களோட கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பற்றி செல்கிறார். அதாவது ஒரு 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 மலர் உடனே மலர்ந்து விடக்கூடாது. நல்ல மலர், பெரிய மலர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விரியும். அது போல அவர்கள் நமது நட்பிலே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரிகிறது. ஆகவே அவர்களும் சித்த மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக நாம் கேட்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குமானால் அதுவும் நல்ல பலனாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து நம்ம சந்திரா உட்காந்துருக்கார் ஒரு பக்கம், இங்கேருந்து பார்க்கும்போது அவரே ஒரு சித்தர் மாதிரி தெரியுது. இங்க வித்தியாசமான சித்தர்களாக இருக்கிறார்கள். என்ன கேட்டா அந்த அவங்க கிறிஸ்டின் காலேஜ் குரூப் எல்லாமே சித்தர்கள். ஆகவே இந்த இந்த சித்தர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். குவியத்தினுடைய ஒரு பெரிய குவியத்தினுடைய பிளஸ் பாயிண்ட், வாட் இஸ் த யூஎஸ்பி என்பார்கள், அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட். அது ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம், பட் இட் இஸ் a wonderful term. குவியத்தினுடைய யூஎஸ்பி என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு மிகப்பெரிய தமிழ் சங்க பலகை. இதுல சித்தர்களுக்கும் இடம் உண்டு, பித்தர்களுக்கும் இடம் உண்டு, எல்லாருக்கும் இடம் உண்டு. நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் இடம் உண்டு, ஒன்றும் தெரியாத ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இடம் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில குவியம் தொடர்ந்து தன்னோட நிகழ்ச்சிகளை வெற்றிகரமான நிகழ்ச்சிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. பயனுள்ள நிகழ்ச்சிகளா இருக்கு. இன்றைக்கு கேட்டவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப மிகுந்த பயனுள்ள நிகழ்ச்சியா அமைகிறது. அதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு யாரு வராங்க தெரியாது, யாரோ வரலன்னு இமீடியட்டா போட்டவரே இப்படி பேசுறாரு, நம்ம தேர்ந்தெடுத்து வரக்கூடியவர் பேசும்போது எப்படி இருக்கும். ஆகவே சுந்தரராஜன், கிருபானந்தன் நண்பர்கள் இருவருக்கும், தூணாக விளங்கக்கூடிய அந்த தோழர்களுக்கும், முத்து, சந்திரசேகர் மாதிரி இப்பதான் தெரியுது இவங்க எல்லாம் எப்படி சுந்தரராஜன் இயங்குறாருன்னு. இப்படிப்பட்ட நண்பர்களுடைய அமைப்பிலே வேற எப்படி இருக்க முடியும். அத்துணை பேர்களுக்கும் குவிதம் சார்பிலும் என் சார்பிலும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்து நிறைவு செய்வேன். வணக்கம். மன்னிக்கணும், முனைவர் வாவேசு அவர்கள் சொன்ன மாதிரி நான் சித்தால எக்ஸ்பர்ட் இல்ல. அந்த சித்தா கல்லூரியில லேமேனுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த அந்த அவங்க டெசர்டேஷன் பேப்பர்ஸ், பிஹெச்டி பேப்பர்ஸ், அவங்களோட பிஜி பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ணும்போது அதுல ஆஸ் அ லேமேன் நமக்கு இருக்கிற கொரீஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒரு முக்கியம். அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நமக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. எனக்கு இப்ப ரீசெண்டா நீங்க நியூஸ்ல படிச்சிருப்பீங்க, பிளைட்ல போகும்போது ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, காப்பாத்தினவங்க 2 வர்மா ஸ்பெஷலிஸ்ட். அங்க நானும் ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்லல, இவ்வளவு பொட்டன்ஷியல் நம்மளோட தமிழ் மெடிசன்லயும் தமிழ் இதுலயும் இருக்குன்ற ஒரு பெருமைக்காக இதை சொன்னேன். மன்னிக்கணும். நன்றி. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை பேசலாம். அதான் நான் சொன்னேன், அறிமுகத்துல இருப்பவர்கள், ஆராய்ச்சி செய்பவர்கள் எல்லாருக்கும் இந்த குவிகம் இடம் கொடுக்கிறது. வர்மத்தின் மர்மம் என்ற தலைப்பிலே நீங்கள் பேசுங்கள். டேட் மட்டும் சொல்லுங்க மேடம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அதாவது வர்மா ஸ்பெஷலிஸ்டையே ஒரு நாள் நான் கேட்டுட்டு குவிகத்துல சரி, அவரே நீங்க நேர்காணல் மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே கேட்டுக்கலாம். இப்போ அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்று சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நம்ம போன வாரம் கேட்டோம், வாவேஸ் அவர்களும் இலந்தை ராமசாமி அவர்களும் அவருடைய உரையாடல்கள், நேர்காணல் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை பற்றி நான் ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு ஒரு இருட்டில் உட்கார்ந்து கேட்கும்பொழுது எவ்வளவு எனக்கு ஒரு வெளிச்சம் மனதில் தோன்றியதோ அதை இன்னும் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் அடுத்த வாரம் 12ஆம் தேதி நாம் அந்த நேர்காணலை தொடர் நேர்காணலாக மாற்றி அடுத்த வாரத்தில் நாம் கேட்க இருக்கின்றோம். வாவேஸ் அவர்களும் இலந்தை ராமசாமி அவர்களும் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி கடவுள் தனசேகரன் அவர்களுக்கும் வந்திருந்த மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.